கத்துறாரு அவரு. எதுக்கு பேசுறாரு? ஏன்னா அவரு வந்துட்டாரு, கூத்தாடி த்ரிஷா கூட ஆடிட்டாரு, நயன்தாரா கூட ஆடிட்டாரு. நக்கீரன் கோபால் சார் போய் மீசைய வெட்டுங்க சார். பயம் இல்லாமயே பண்றாங்க. கேள்விக்கே பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எங்கனா பாதுகாப்பு இருக்கு? தளபதி நாங்க எல்லாருமே டிவிக்கே தானா. எங்க ஓட்டு ஃபுல்லா டிவிக்கேக்கு தான், எங்க தளபதிக்கு தான், எங்க அண்ணாக்கு மட்டும் தான், வேற யாருக்குமே கிடையாது. வேற யாருக்கும் நாங்க போடுற மாதிரி இல்ல. இவ்வளோ நாள் நாங்க என்ன பண்ணிட்டோம்? இவ்வளோ நாள் எல்லாரையும் பார்த்து 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 என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையே எங்களுக்கு. அவங்க 1000 ரூபாவா? 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம்? இந்த பீச்சுக்கு வந்தாலே 1000 ரூபாய் பத்தாதே, 2000 ரூபாய் வேணும், 3000 வேணுங்க. இந்த பீச்சுக்கு வந்தாலே 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்றது? 4000 ரூபாய் வாங்கினது கூட இல்லைங்க. நாங்க ஃப்ரீ பஸ்ல நாங்க வண்டி வச்சுக்கோம், வண்டியில வந்துருவோம். ஃப்ரீ பஸ்ல எங்களுக்கு வேணாங்க. எங்க அண்ணன் வந்தா எங்களுக்கு வண்டி தருவாரே, நாங்க வண்டியில போவோம். கார்லாம் வேணாம். எங்க அண்ணன் வந்தாருன்னா எங்களை பாதுகாப்பா பார்த்துப்பாரு, அது போதும் எங்களுக்கு. தற்குறியா? நாங்க தற்குறி யார் சொன்னாங்க? யாரு தற்குறின்னு அப்ப தெரியும். தற்குறினா ஒரு பெரிய மக்ரூனி. அப்படி பார்த்தா அந்த தற்குறி வச்சுதான் அங்க ஓட்டே வாங்கினாங்க எல்லாருமே. அப்படி பார்த்தா அவங்களும் தற்குறி தான். எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் வரும்போது எல்லாருக்கும் தெரியும் யார் தற்குறி யாரு நல்லவங்க. எல்லாமே பதட்டத்துல என்னமோ பண்ணுவாங்க. பயம் இல்லாமயே பண்றாங்க. பயத்தினாலதான் பண்றாங்களே. பயம் இல்லைன்னா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பண்ணவே வேண்டாமே. இவங்கெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டாங்க எங்க அண்ணனை பத்தி. எங்க அண்ணனை பத்தி இன்னும் தெரியாது. எங்க அண்ணன் பேச மாட்டாரு, சைலண்டா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டு வீட்லயே இருக்காருன்னு சொல்றாங்க. பணியூர்லயே இருக்காரு, வெளிய வர மாட்டாரு. வெளிய வந்தா எல்லாரும் நம்ம எல்லாம் சும்மா இருப்போமா சொல்லுங்க? வீட்டில் இருந்தாலே அவரை நம்ம வீட்டாண்ட போய் நிற்கிறோம், கேட்டாண்ட போய் நிற்கிறோம். வெளியில் வந்தால் சும்மாவே அண்ணனை பார்க்க வந்து எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இவரால் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனை பார்த்து ஒன்றுமே இல்லாததுக்கே சொல்கிறாங்க. சும்மா சாதாரணமாக ரோட்டில் வந்தாருன்னா நம்மளாம் சும்மா இருப்போமா? அதை வச்சு ஏதாவது இவங்க பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் வேணாம். எங்கள் அண்ணன் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் ஆகாது. எங்களுக்கு முதல்ல எங்களை மாதிரி எங்கள் அண்ணன் வந்தால் எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஐயோ, இப்படி கேக்குறீங்க? பாதுகாப்பை பத்தி கேக்குறீங்க? கேள்விக்கே பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எங்கன்னா பாதுகாப்பு இருக்கு? ஒரு வயசு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எங்க இருக்கு பாதுகாப்பு? பாதுகாப்பே இல்ல, சுத்தமா இல்ல. ஏங்க இங்க பெண்களுக்கு ஒரு வயசு இந்த ரோட்ல நடந்து போனாலே பாதுகாப்பு கிடையாது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தூக்கின்னு போறான். அந்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்பாவா? எங்க அப்பாவே நான் பார்த்தது இல்ல. இவரை எதுக்குங்க நான் அப்பான்னு கூப்பிடணும்? நான் பிறந்து எங்க அப்பா இறந்தே நான் இன்னும் இருக்கேன், அப்பா கூப்பிடல. இவரை போய் நான் எதுக்கு அப்பான்னு கூப்பிடணும்? எனக்கு நான் அப்பா இல்லையா? அவர் சொன்னா அவங்க பிள்ளைங்களை கூப்பிட சொல்லுங்க, அவங்க பிள்ளைங்களை கூப்பிட சொல்லுங்க. அப்பா நாங்க ஏன் கூப்பிடணும் அப்பானே? எங்க அண்ணனை நாங்க கூட எங்க அண்ணனு, இவரை நாங்க ஏன் அப்பான்னு கூப்பிடணும்? இவரை எதுக்குங்க நாங்க கூப்பிடணும் அப்பான்னு? வேணா சாருன்னு சொல்ல, அங்கிள் சொல்ல. நக்கீரன் கோபால்லாம் வந்து தளபதியை வெட்டுவாரு. அவர் போய் மீசைய வெட்ட சொல்லுங்க. நக்கீரன் கோபால் சார் போய் மீசைய வெட்டுங்க சார். அதுக்கப்புறம் எங்க அண்ணனை வந்து நீங்க வெட்டுங்க சார். நீங்க முதல்ல எங்க அண்ணன் மேல ஒரு சுண்ட விரல வைங்க சார். அதுக்கப்புறம் நாங்க யாரும் காட்டுவோம். வெப்பாரு. அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் முதல்ல அவர் மூச்சு காத்து எங்க அண்ணன் மேல பண்ணனா ஃபர்ஸ்ட் எங்களை மாதிரி தங்கச்சிங்கள தம்பிங்களெல்லாம் தாண்டி தான் வரணும். அதுக்கப்புறம் தான் எங்க என்ன பண்ணுவோமா மறட்டோம். நாங்களாம் சொல்ல மாட்டோம். எங்க அண்ணன் வந்து எங்களை வந்து ஒழுங்கா இருங்க, நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. யார்கிட்டயும் அராஜகம் பண்ணணும், எல்லாரையும் அசிங்கமா பேசணும், யாரையும் மரியாதை கட்டத்தனமா நடந்துக்கணும்னு சொல்லலை. எங்க அண்ணன் வர்றது நல்லபடியா ஆட்சி கொடுக்கணுன்றதுக்காக தான் வர்றாரு. அதனால எங்க அண்ணன் பேரை நாங்க கெடுக்க விரும்பல. சீமான் வந்து தொடர்ந்து தெரியாது. அவர் சும்மா வராரு, கத்துறாரு. அவர் எதுக்கு பேசுறாரு? யாருன்னே தெரியல. அவரே சொல்லுவாரா, அவரே கேட்பாரா? என்னது இது சீமான்? சீமான் அவர்லாம் யாரு தம்பி? அவரே சொல்லிக்கிறாரு. சீமான்லாம் யாருன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. ஸ்டாலின் சார்
யாரையாவது தெரியும், அவராவது கட்சியில் இருக்காரு, ஒரு சிஎம்மா இருக்காரு, அவரு தெரியும். உதயநிதி சாரும் தெரியும். சீமான்லாம் யாரும் கூட எங்களுக்கு தெரியாது. அவர் இன்னும் கட்சி வச்சிருக்காரு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. தெரியல எங்களுக்கு. இப்போ லபா லபான்னு கத்துறது தான் வந்து வேலை. அவரை பிக் பாஸ்ல போய் சேர்ந்துருக்கலாம். அங்க போய் இருந்தா அவர் கத்துறதுக்காவது கரெக்டா இருந்திருக்கும். அவரு தேவையில்லாம ஆமா, அங்கேயும் நாங்க ஓட்டு போட்டு ஒரு வாரம் தான். சீமான் தான் நான் யாருன்னு தெரியாதுன்ற அவரை பத்தி நான் என்ன பேசுறது? எந்த ஸ்டேஜ்லயாவது எங்க அண்ணா அவரை பத்தி பேசியிருக்காரா? ஆனா அவரு எங்க அண்ணனை பத்தி பேசி பேசி ஒரு ஸ்டேஜ்லயும் நான் சீமான் அவரே தான் சொல்லிக்கிறாரு. அவரு அதோ சாட்டை முருகன் அவரு ஒரு இது. அவரு சினிமாக்கு போலாம், எல்லாத்துக்கும் போலாம், அவங்க நடிக்கலாம் கொள்ளலாம். ஆனா எங்க அண்ணன் நடிக்க கூடாது. இவங்கெல்லாம் நடிச்சுட்டு அரசியலுக்கு வரலாம், எங்க அண்ணன் நடிச்சுட்டு அரசியலுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் வந்துட்டாரு, கூத்தாடி த்ரிஷா கூட ஆடிட்டாரு, நயன்தாரா கூட ஆடிட்டாருன்னு இவங்க சொல்லலாம். இவங்கெல்லாம் யாரு கூடயும் ஆடல. இவங்கெல்லாம் இவங்க வீட்லயே ஆடிட்டு இவங்க வெளியே வந்துக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் வந்து தளபதி எழுத்து போட்டியிட போறாங்க. அப்பதான் தெரியும் எங்க அண்ணனோட லெவல் என்னன்ட்டு. எங்க அண்ணனோட போட்டோ வச்சே ஜெயிச்சவங்களா இருக்காங்க. இவரு எங்க அண்ணனுக்கு நேரடியா நிக்கிறாரு. நிக்கட்டும். யாரு சாட்டை முருகன் நிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் நிக்கிற தொகுதியே நிக்கட்டும். நின்றுட்டு எங்க அண்ணன் போகும்போது அங்க சிந்தி இருக்கும் பேப்பர்ல பொறுக்கி எடுத்துன்னு போய் கோணி பையில எடுத்துன்னு போய் வித்துட்டு வரட்டும். அதுக்கு தான் லாய்க்கு அவர்லாம் வாங்குவாரா? கோணி பை தூக்கின்னு போ சொல்லுங்க சார் அவரெல்லாம். 2026 வாய்ப்பே இல்ல. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவ்வளவுதான், பிளாஸ்ட் தான். வேற யாரும் இல்ல. வாய்ப்பே இல்ல. எங்க அண்ணன் தான், நாங்க விட மாட்டோம்.